அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசியிருக்கிறார். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் தற்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கோவையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என அவர் பேசியிருக்கிறார். அதிமுக சார்பில் தற்போது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிற கருத்தை தற்போது SP வேலுமணி தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திமுக தான் அதெல்லாம் மாற்றுக்கத்தில் எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிறவங்க 4% ஓட்டு. சரி, இன்னும் அவங்க இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்து பாமக ஓட்டு இருக்குதா? ஓட்டு இருக்குதா? கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்குதா? இருக்குதா? காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க. ஆகவே அவங்க ஒரு பொருள் திமுக இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணி கட்சியும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமகவும் இல்ல, அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஆகவே இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி நம்ம எடுக்கக்கூடாது. கூட்டணி எப்படி தெரியும், ஆனால் இன்றைக்கு பாமக இல்ல. சரி, அவங்க இருக்கிற அண்ணன் GK கட்சி இங்க இருக்கா? அடுத்து யார் கூட்டணி? சரத்குமார். ஆகவே இன்றைக்கு அந்த கட்சி நான் என்ன சொன்னேன், 4%. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி? அதிமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித்தலைவர் MGR அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்கள் உருவாக்குறாங்க. புரட்சி அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர் உருவாக்கி காமிச்சிருக்காரு.